விஜய் பதவியேற்பு விழாவுல 3 பேர் மிஸ்ஸிங். முதலமைச்சர் பத்தி சமுத்திரக்கனி ஆதங்கமான பேச்சு. தமிழ்நாட்டோட முதலமைச்சரா தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் பதவியேற்றதுல இருந்து பல விமர்சனங்கள சந்திச்சுட்டு வராரு. தற்போதைய அரசியல் நிலைப்பாடு பத்தி பலரும் அவங்களோட கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வச்சுட்டு வரக்கூடிய நிலையில இயக்குனரும் நடிகருமான சமுத்திரக்கனி ஒரு சில விஷயங்கள பகிர்ந்திருக்காரு. தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் பலருக்குமே அதிர்ச்சி. நேத்து கூட நாங்க மதுரையில பேசிக்கிட்டு இருந்தப்போ 150 கோடி செலவு பண்ணத பத்தி பேசினோம். 150 கோடிகள் எதுக்காக செலவு செஞ்சாங்க? 1500 கோடிகள் எடுக்கிறதுக்கு தானே. அதுக்கு பின்னாடி பதவியேற்பு விழா நடக்குது. நானும் அத தொலைக்காட்சியில பார்த்தேன். முதல் வரிசையில 3 பேர் மிஸ்ஸிங். அது எனக்கு ரொம்பவுமே வருத்தத்த குடுத்தது. உங்கள வீழ்த்த நினைக்கிறவங்க வீட்டுக்கு போயி அவங்க கூட கை குலுக்கி, அவங்க தோள் மேல கை போட்டு அன்பு செலுத்தின பண்பாளர் நீங்க. அந்த 3 பேர விட்டுட மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தலைவா விட்டுடாதீங்க. ஏன்னா பல கோடி இளைஞர்கள் உங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் குடும்பம் தான் ரொம்பவுமே முக்கியமானது அப்படின்னும், மனைவி மேலயும், பெத்த பிள்ளைங்க மேலயும் ஒரு பிடிப்பும், அவங்க தான் முக்கியம் அப்படிங்கிற எண்ணமும் வரணும். அத நீங்க தான் உருவாக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு.